ஹலோ டியூட்ஸ், வெல்கம் பேக் டு மைகட சேனல். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பர்வதமலைக்கு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக இங்கே வந்தது பார்த்திங்கன்னா நம்ம எப்படியோ ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் மாதிரி வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இங்கேருந்து நடந்தே நம்ம மேலே வரைக்கும் போக போகிறோம். ஆக்சுவலாக உங்களுக்கு மழை தெரியுதான்னு தெரியல, ஃபுல்லாக ஃபாகியாக இருக்குது. அதுவும் நாங்கள் கார்த்திகை தீபம் அன்றைக்கி வந்திருக்கோம். சரி பார்ப்போம், உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. நாங்கள் என்ட்ரன்ஸை போகும்போது எடுக்க மறந்தனால தான் ரிட்டர்ன் வரும்போது எடுத்தோம். அதனால தான் இந்த கிளிப் மட்டும் இருட்டாக இருக்கும். கார்த்திகை தீபனால இங்கே ஃபுல்லாக செக்கிங் முடிச்சுட்டு அப்புறம் தான் உள்ளே விடுறாங்க. அதே மாதிரி இங்கே பைக் பார்க்கிங்க்கு 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ரொம்ப பெரிய பார்க்கிங் இருக்குது இங்கே. 2 வீலர்ஸ்க்கு தனியாக 4 வீலருக்கு தனியாக பார்க்கிங் வச்சுருக்காங்க. நம்ம தைரியமாக இங்கே பைக்கை விட்டுட்டு போகலாம், அந்த அளவுக்கு சேஃப்டியாக வச்சுருக்காங்க. நாங்கள் காட்டின என்ட்ரன்ஸ் கிட்டேயே இந்த மலைக்கு வரவங்களுக்கு ஃப்ரீ மீல்ஸ்லாம் கோவில் சார்பாக கொடுக்குறாங்க. சுட சுட சாம்பார், ரசம், கார குழம்புன்னு அதுக்கு சைடிஷாக பொட்டேட்டோ, அப்பளம்லாம் கொடுக்குறாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. குவான்டிட்டியும் அவங்க போதுன்ற அளவுக்கு கொடுக்குறாங்க. உள்ள வந்த உடனே சின்ன அனுமன் கோயில் இருக்கு. இந்த பந்தல் போட்டிருக்க இடத்துல தான் நம்ம சாப்பிட்டோம். இங்க உள்ள வரவங்க எல்லாருமே அன்பா அவங்க சாப்பிட கூப்பிடுறாங்க. இந்த வழியா தான் நம்ம நடக்க ஸ்டார்ட் பண்ணோம். கொஞ்சம் தூரத்துக்கு இந்த மாதிரி நடந்து போற மாதிரி தான் இருக்கும். ஒரு சிலர் இங்க மலைக்கு மேல போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க. டியூட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலை கீழே இருந்து பாருங்க இந்த டாப்பில் தான் போக போகிறோம். கிட்டத்தட்ட 4500 அடி அங்கே தான் போக போகிறோம். வாங்க போகலாம். கொஞ்ச தூரத்தில் இந்த மாதிரி ஒரு சின்ன குட்டை கூட இருந்துச்சு. ரொம்பவே கலங்களாக இருந்தனால அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டோம். லாஸ்ட்டாக திருப்பதி மலைக்கு போனப்போ கூட இந்த மாதிரி கல்லுலாம் அடிக்க வச்சுருந்தாங்க. அதை ஏன் இப்படி வச்சுருக்காங்கன்னு கமெண்ட்டில் சொல்லியிருந்தேன். அதில் நிறைய பேர் வீடு கட்டுறதுக்காக வேண்டுதல் பண்ணுவாங்க, அதுக்காக தான் இந்த மாதிரி கல் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் ஒரு கமெண்ட் நம்ம டியூட் பண்ணியிருந்தாரு, 7 stones விளையாடுவாங்களாம். அந்த கமெண்ட்டை படித்ததுலேருந்து இந்த மாதிரி எங்கே கல் அடிக்க வச்சுருந்தாலும் எனக்கு அந்த கமெண்ட் மட்டும் தான் ஞாபகம் வருது. இங்கே ஒரு சில சேஃப்டி போட்ஸ் கூட வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே சேஃப்டியாக வாங்க. சப்போஸ் நீங்கள் வெளியில் சாப்பிடாம வந்துட்டீங்கன்னா உள்ளே என்ட்ராகி கொஞ்சம் தூரத்தில் இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் கூட ஃப்ரீ மீல்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அந்த கோவிலை பார்க்க கூட கொஞ்சம் பழமையாக இருந்துச்சு. அதை கிராஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் நடந்து போனால் ஒரு கிணத்தை எல்லாருமே எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. நானும் என்னதான் ஆச்சு அப்படின்ட்டு உள்ளே போய் எட்டி பார்த்தா உள்ள ஒன்றுமே இல்லை, தண்ணி மட்டும் தான் இருக்கு. அதை கிராஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் நடந்து போனால் காட்டுக்குள்ளே நடந்து போகிற ஒரு ஃபீல் வரும். 2 சைட்லையும் ரொம்பவே கிரீனிஷாக மரம், நடுவில் ஒரு நடப்பாதை. இதுவே ஒரு தனி ஃபீல் கொடுத்துச்சு. இங்க நடக்கிறது ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்கா இருந்துச்சு. ஸ்டெப்ஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்கும். இங்க ஒரு சித்தர் வரவங்க எல்லாருக்குமே பிளஸ் பண்ணி விட்டுட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஸ்டெப்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபுல்லாவே ஒரு ஸ்டெப்பா தான் இருக்கு. திருப்பதியில ஸ்டெப்ஸ் ஏறும் போது இருந்த மாதிரி ஷெட்லாம் இங்க இல்ல. திடீர்னு லைனா ஸ்டெப்ஸ்லாம் வந்துடுச்சு. நடுவில் வேற இந்த ஸ்டாச்சுவை பார்க்க ரொம்பவே பயங்கரமா இருந்துச்சு. நடுவில் இங்க நிறைய கடைகள்லாம் இருக்கும். ரேட் வைஸ் இங்க கொஞ்சம் அதிகம் தான். இவங்க இவ்வளோ விற்கிறதையும் ஒன்றும் சொல்ல முடியாது. பிகாஸ் இங்க டிரான்ஸ்போர்ட்டேஷனே கிடையாது. அவங்க இந்த இடம் வரைக்கும் நடந்து தான் வரணும். ஸோ உங்களுக்கு தேவையான பொருட்களை முடிஞ்ச அளவுக்கு நீங்களே எடுத்துட்டு வந்துருங்க. அதுக்குன்னு நிறைய பொருள்லாம் எடுத்துட்டு வந்துடாதீங்க. மலை ஏறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இங்க வியூ பாயிண்ட்லாம் தாறுமாறா இருக்கு டியூட்ஸ். இப்பவே மேகத்துக்கு நடுவில் இருக்க மாதிரி ஃபீல் கொடுக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா 1000 ஸ்டெப்ஸ் ஏறிட்டோம். திருப்பதியில் ஏறும்போதாவது ஏதாவது ஓரளவுக்கு ஏற முடிஞ்சுது. இங்கே ஏதோ தெரில, இந்த 1000 படிக்கட்டு ஏறுறதுக்குள்ளேயே பெண்டெல்லாம் நிமிருது. இத்தனைக்கும் இது வந்து கால்வாசிக்கு கூட இல்லையா டிஸ்டன்ஸு. இன்னும் 3/4 வாசி போகணும். என்ன பண்ண போகிறோமோ தெரியலையே. சரி பார்ப்போம். டியூட்ஸ், நீங்கள் இங்கே வரீங்கன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி குப்பையெல்லாம் போடாதீங்க. ஓகே, இங்கே குப்பை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போட்ஸ்லாம் வச்சுருந்தோம். நிறைய பேர் இங்கே குப்பை போடுறாங்க. நிறைய இடத்துல குப்பை போடுறதுக்காக செப்பரேட்டாக ஸ்பேஸ்லாம் வச்சுருக்காங்க. அப்படி இருந்தும் கூட நிறைய பேர் இந்த மாதிரி வெளியில் தான் குப்பைலாம் போடுறாங்க. நீங்கள் வரும்போது கண்டிப்பாக இதை அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிளேஸை நம்ம தான் நீட்டாக மெயின்டைன் பண்ணணும். ஒரு வழியாக 1263 ஸ்டெப்ஸை ஏறி முடிச்சிட்டோம். இப்போ தான் 10% ஆஃப் த மலையே ஏறி இருக்கோம். இன்னும் 90% ஆஃப் மலையே இருக்குது. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு மேலே நம்ம போகிற வழி எல்லாமே இப்படி தான் இருக்கும். இந்த வழிக்கு பேர் கல்லுப்பாதைன்னு சொல்லுவாங்க. ஒரு சில இடத்துல இந்த மாதிரி டைரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே நடக்கிறதுக்கு கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருக்கு. இங்கே ஒரு ஐயப்பன் தர்ம
சாஸ்தா கோயில் கூட இருக்கு. இங்க வியூ பாயிண்ட் தாறுமாறா இருக்கு டியூட்ஸ். மவுண்டன்ஸ்லாம் ஃபாகியா சூப்பரா இருக்கு. மகேஷ் நடக்க முடியாது வந்துறாரு பாப்போம். அப்படியே வேற கட்டோட இன்னொன்னு பல்ஸ் நிக்கிற மாதிரி ஏறறா. இந்த கோவிலை பார்க்க ரொம்பவே பழமையா இருந்துச்சு. இதை கட்டி ரொம்ப வருஷம் இருக்கும் போல. இந்த டோட்டல் கோவிலையும் பாறாங்கல்ல கட்டியிருக்காங்க. நாங்க போக போக இந்த வழி ரொம்பவே கஷ்டமாயிட்டு போயிட்டு இருக்கு. எந்த இடத்துல கால் வைக்கிறதுனே தெரியல. அந்த அளவுக்கு ஃபுல்லா பாறைங்களா இருக்கு. நீங்களே பாருங்க டியூட்ஸ், இந்த இடத்துல எல்லாம் எப்படிதான் ஏறதுனே தெரியல. என்ன பண்ற? அப்படியே வா. டேய் சறுக்குதா பார்த்து. இல்ல கை அந்த அண்ணாக்கு பாவம் லெஃப்ட் ஷோல்டர் வலி எடுத்துச்சு. ஏத்துவா கேமராவா? கேமரா. என்ன சேனல்? மைக்ரேட்டர்ஸ். லெமன் சோடா வாட்டர் பாட்டில். லெமன் சோடா வாட்டர் கேன் டாடா குளுக்கோஸ் பன்னீர் சோடா. லெமன் சோடா இருக்குன்னா பன்னீர் சோடா வாட்டர் பாட்டில். இங்க நிறைய குரங்குங்கள்லாம் இருக்கு. அதுக்கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. இங்க இருக்க குரங்குலாம் ரொம்பவே டெரரா இருக்கு. நம்ம என்ன வச்சிருந்தாலும் கையில எதுவும் பிடுங்கிட்டு போயிருது. அதனால கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கேர்ஃபுல்லாவே இருங்க. பாதி கல்லுப்பாதை முடிஞ்சதும் இந்த மாதிரி மரத்துக்கு நடுவில் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அகைன் முன்னாடி வந்த மாதிரியே கல்லுப்பாதை ஸ்டார்ட் ஆகிடும். இங்கே முன்னாடியை விட இங்கே கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும் எல்லா பாறைங்களும். இந்த இடத்துலலாம் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க டியூட்ஸ். பிகாஸ் ரிட்டர்ன் வரும்போது இந்த இடத்துல தான் கையில் சில்லறலாம் வாங்கினேன். அதே மாதிரி நைட்டு வரீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு டார்ச்லாம் எடுத்துகிட்டு வந்துருங்க. இங்கே லைட்ஸ்லாம் சுத்தமாக இருக்காது. அதே மாதிரி நீங்கள் டார்ச் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன டார்ச்சை 50 rupees சேல் பண்ணுவாங்க. அதோட சார்ஜ் 30 minutes கூட ஒழுங்காக வராது. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் கூட எடுத்துகிட்டு வந்துருங்க. அதே மாதிரி நைட் ஏறதுக்கு எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும்னு தோணுது. நெக்ஸ்ட் டைம் வரும்போது நாங்கள் கண்டிப்பாக நைட் ஏறதுக்கு ட்ரை பண்ணுறோம். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வரீங்கன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி ஏறி இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட நைட்டில் ட்ராவல் பண்ணுங்க. அப்படி இல்லை நீங்கள் டேலே வாங்க. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டைகர் ஸ்ரீதர் ஃபைட் மாஸ்டர் பேசுகிறேன். இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி ஒன்றும் சொல்ல மாட்டேன், உங்கள் சேனலில் ஒரு 4 பேர் ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் அவங்க வந்து பார்ப்பாங்க. அதேமாதிரி வந்துட்டு நீங்கள் மலை மேலே போன உடனே கண்டிப்பாக வந்துட்டு மேலேருந்து கீழே பார்க்காதீங்க. ரொம்ப பயமாக இருக்குது. படுதோ மலைனால அது ஒரு பெரிய விஷயத்துன்னு சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு மேலே நீங்கள் போனோன்னா கண்டிப்பாக நீ 2-3 வாட்டர் பாட்டிலே தண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேஃப்டிக்கு தேவைப்படும். அது கண்டிப்பாக இவ்வளோ பேர் போனால் கூட கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. அந்த வரலாறு சொல்ல முடியாது. கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் வாங்க, வந்து பாருங்கள். விஜய் படம் வாரிசு படத்தில் நான் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் தலை படத்தில் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சிவகார்த்திக் படம் ரிலீஸ் ஆக போகுது, அந்த படத்தில் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி வந்துட்டு இவர் சேனலில் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அதனால தான் சொல்லிட்டு நான் பேட்டி கொடுக்குறேன். ஏன்னா வந்துட்டு நான் மொத்தம் வந்துட்டு 25 படத்தில் நான் வில்லனாக பண்ணியிருக்கேன். வெற்றி நிச்சயம்னு சொல்லிட்டு ஒரு படம் நடிச்சிருக்கிறேன். ராஜ்குமார் சொல்லிட்டு ஒரு படம் நடிச்சிருக்கிறேன். நிறைய படம் வில்லனாக பண்ணியிருக்கேன். என் படம் நீங்கள் பார்ப்பீங்க. படம் ரிலீஸ் ஆக போகுது, வெற்றி நிச்சயம்னு ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. படம் கண்டிப்பாக பாருங்கள். மைக்ரேட்டர்ஸ் அந்த சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி. தேங்க்ஸ்ண்ணா. திருவண்ணாமலைக்கு வந்திருந்தேன். அங்கே ஏகப்பட்ட சித்தர்கள்லாம் பார்த்தேன்.
அதில் வந்து மையானக்கரத்தில் ஒரு சித்தர் வந்து பார்த்து எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணார். சிவன் மூலியமாக போய் வந்து மையானக்கரில் போய் வந்து ஆசீர்வாதம் வந்து கொடுத்தாரு. அந்த ஆசீர்வாதம் வந்து ஆசீர்வாதம் கிடச்சிருக்கு. பருவமலைக்கு நாங்கள் வந்திருந்தோம். அந்த திருவண்ணாமலையை சிவனை பார்க்குறதுக்கு 4600 படி ஏறி அவங்களுடைய வழிபாடு பண்ணிட்டு வந்திருக்கேன். சிவனை அப்படியே நம்மளை சத்குண நமக, சிவநமக, சிவநமக, சிவ சத்குரு நமக இப்படி சொல்ல சொல்ல ஒரு புதுப்பு கிடைக்கி, ஒரு மகிழ்ச்சி கிடைக்கி, ஒரு சந்தோஷம் கிடைக்கி. அதனால் சிவனே மாயம், சிவனே வாழ்க்கை, சிவனே உண்மை, சிவனே நியாயம். சிவன் நினச்சா எது நடக்கும், என்ன நாள் நடக்குங்க. நான் வந்து ரொம்ப நாளாக வந்து சினிமாவில் இருந்துக்கிட்டு இருக்கேன். சினிமாவில் நட்பே துணை படத்தில் சொல்லுங்க இவரை பார்த்து நான் பேசிக்கிறது இல்லை, உண்மை சொல்லிடுறேன். கெடுக்க கூடாது. நான் சொல்லுவேன். இதை மாதிரி நான் சைடு ஆர்டிஸ்டாக வந்து வாய்ப்பு கேட்க போயிருக்கேன். அப்போ அசிஸ்டன்ட் டேரக்டர், கோர் டேரக்டர் வந்து நட்பே துணையில் ஒரு சீனை கொடுத்தாங்க. அந்த சீன் வந்துட்டு ஐயா அந்த பாலிடெக்னிக் சொல்றாங்கய்யா. அந்த பாலிடெக்னிக்னா என்னன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியலையா, இந்த மரமண்டைக்கு ஏறலையா, கொஞ்சம் புரியுற மாதிரி அந்த பாலிடெக்னிக் விஷயத்த சொல்லுங்கய்யா அப்படின்னு டைலாக் பேசுறேன். கூடிய சீக்கிரத்தில் வருது அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது நடிச்சிட்டு வந்தது, அது உண்மை சம்பவம், ஸ்பாட்டு. அப்போ சர்க்கார் படத்தில் வந்து பழக்கருப்பியாவோட நான் டைலாக் பேசி நடிச்சிருக்கேன். அப்போ அந்த டைலாக் வந்துட்டு ரொம்ப பிரமாண்டமாக நல்லா பில்டப்பாக கொடுத்தாங்க. பில்டப்பாக கொடுத்தாங்க. அது என்னடானா, ஐயோ நான் கட்சிக்கார தொண்டரியா, நான் கோடிக்கணக்கில் பணத்தை வச்சுருந்தேன், எவ்வளோ கோடி பணம் வச்சுருந்தேன், உனக்கு தொண்டராக இருந்து பணத்தை வாரி 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 இறைச்சேன், எல்லா பணமும் போயிடுச்சு. இன்னைக்கு என் வீட்டில் என் பொண்டாட்டி வரைக்கும் என் பொண்டாட்டி இருக்கு, புள்ள வரைக்கும் என்னை வந்து மதிக்க மாட்டேங்கிறான். உன் கட்சியில் உழைச்சி எனக்கு என்னப்பா லாபம் இருக்கு? நீ வளர்ந்துருந்தா நான் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கு சம்பாத்தியம் பண்ணலாம். ஏழை எளிய மக்களுக்கு பாத்ரூம் போடலாம், வசதி உள்ளவங்களுக்கு வசதி வந்து கொடுக்கலாம், ரோடு உள்ளவங்களுக்கு ரோடு கொடுக்கலாம், பஸ் உள்ளவங்களுக்கு பஸ் கொடுக்கலாம். ஒவ்வொரு திட்டத்தையும் ஏகப்பட்ட திட்டத்தை அள்ளி அள்ளி பணத்தை இறைச்சேன். இப்போ என்ன தெருக்கூடி மாதிரி அனாத பேல நீ என்ன முதலமைச்சர் பதவி பார்க்க, ஒழுங்கா பார்த்தா முதலமைச்சர் பதவி பாரு, இல்ல பதவி விட்டு கீழே ஏறி போயா அப்படின்னு சொன்னாங்க. டைலாக் அது வருதுன்னு சொன்னாங்க. கடவுள் தான் தெரியும். இதெல்லாம் உண்மைங்க. இதை வளைச்சு முடியாம சொல்ல நக்கல் நையாண்டி தர்பார் பண்றாங்க. இதனால பல விஷயங்கள்லாம் வந்து போய்கிட்டு இருக்கு. நண்பர்களுக்கு, நேயர்களுக்கு, உண்மையான திறமை உள்ளவருக்கு கரெக்டா போய் சேரணும். அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க, ஒத்துழைப்பு. மைக்ரேட்டஸ் கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே லைக் பட்டன காமிக்கிறங்க. இன்னும் ஏகப்பட்ட இதை அந்த மைக்ரோடான்ஸ் வந்து உங்களுக்கு எடுத்து நடக்கும். ஒவ்வொரு சம்பவம் கதை மாதிரி வாழ்க்கை அடிபட்டது நடக்கும். நன்றி. வந்துட்டு அண்ணன் வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்கிறாருன்னா, நான் வந்துட்டு இவர் மேலே பண்ணியிருந்தேன்ல, இது வந்துட்டு நான் சும்மா பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்துட்டு இவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு நடித்து பண்ணியிருக்கிறாரு, அதை வச்சு நான் சொல்லணும்னு உங்ககிட்ட நான் ஆசைப்பட்றேன். கிட்டத்தட்ட 32 வருஷமாக இவர் சினிமாவில் இருக்கார். 32 வருஷமாக இவர் இருக்கார். தெருக்கூட்டு ஆர்டிஸ்டாக பண்ணியிருக்காரு, தெருக்கூத்து தான் பண்ணியிருக்காரு. என்ன வீரவாண்டிய கட்டப்பொம்மை நாடகம் பண்ணியிருக்கேன், அசோக ஒருத்தன் நாடகம் பண்ணியிருக்கேன். இப்படி பல இது. இன்னொரு சம்பவம் கொடுத்தாங்க. ஆணுக்கும் பெண்ணுக்கும் 2 கண்டாப்பா நடிக்குன்னு சொன்னாங்க. அதில் ஒரு சீனை கொடுத்து அதையும் நான் நடிச்சு சொத்துக்க வேற வழி இல்லைங்க எனக்கு. புத்தம்பி சிலையில ஓய்வெடுக்குதா இங்கே, பத்திரிகள் பரவசமா கடல் கரையில் இங்கே என்ற முறையில் மடிமடையில் வெளியே. எல்லாமே வந்துட்டு ஒரு ஃபன்னாக தான் பண்ணியிருந்தோம். ஃப்ராங்க் இது நீங்கள் வந்துட்டு எதுக்காக நான் சொல்கிறேன்னா, வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு நான் ஒரு 22 படத்துக்கு மேலே என்னென்னா பண்ணியிருக்கிறேன். அதில் விஜய் சார் படத்தில், அஜித் சார் படத்தில் நான் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக நீங்களாம் பாருங்கள். வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணால் நீங்கள் மறந்துடாதீங்க. திருவண்ணாமலைக்கு நீங்கள் வாங்க, பருவமலைக்கு நீங்கள் வாங்க. நல்ல ஒரு மலை, நல்லா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டாக தான் போவோம். 2வது போல் கல் மலை தாண்ட இருக்கும். 3வது வந்து பார்த்தீங்கன்னா கம்பி மலை தாண்டி போகிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் நீங்கள் இப்போ வர சொல்ல பூவு அதெல்லாம் வாங்கிட்டு வாங்க. சாமி நீங்கள் என்ன பாடி தந்தால் கண்டிப்பாக வந்து நல்லதாக நடக்கும். மைக்ரேட்டர் சேனலை மறந்துடாதீங்க.
தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ, பாய் பாய். திருவண்ணாமலைக்கு வந்திருந்தோம். பொறுமையா பருவமலைக்கு நாங்கள் வந்திருந்தோம். மைக்ரோ டெஸ்ட் சேனல் நாங்கள் சந்தித்தோம். ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் மைக்ரோ டெஸ்ட் சேனல் வந்து நான் அடிக்கடி புதுசாக உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. சில திறமையான மனிதர்களை வந்து வெளியப்படுத்த போகிறாங்க. அவங்களுக்கு ஒத்துழைப்பு ஹெல்ப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் பட்டனை அப்படியே வணக்கம் அமைக்கிறேங்க. தமிழ் பாட்டோட பண்போட கையெடுத்து கும்பிடுறேன். ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. நாங்கள் கேமராவை மவுண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது தான் இவங்க 2 பேரையும் பார்த்தோம். கொஞ்ச நேரம் அவங்க 2 பேரும் ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் சிரிச்சே நாங்கள் வரும்போது இருந்த டயர்டே போயிடுச்சு. அந்த அண்ணா வாரிசு மூவியில் நடிச்சிருக்காராம். நான் வேற வாரிசு அண்ட் துணிவு படத்துக்கு செம வெயிட்டிங்கில் இருக்கேன். நான் 2 மூவிக்கும் போக போகிறேன்பா. நீங்கள் எந்த மூவிக்கு போக போகிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க டிச். இந்த இடத்துல மழை டைம்லலாம் வந்தால் ரொம்பவே ரிஸ்க்காக இருக்கும் போல். அந்தளவுக்கு ஸ்லோப்பாக பயங்கரமாக இருக்குது. இங்கெல்லாம் ஏறும்போது கூட ஏறிடலாம், இறங்கும் போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த இடத்துல வியூ பாயிண்ட்டை பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கு டிச். இந்த மலையில் நார்மலாக ஏறதுக்கே பயமாக இருக்குது. இந்த அண்ணனை பாருங்க டிச், ஒரு அரிசி மூட்டையை தலையில் வச்சுட்டு எடுத்துகிட்டு வராங்க. நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து வரும்போது கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம் டிச், அதுதான் இந்த லைனு. இங்கேருந்து பார்க்கறதுக்கு எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு வழியாக நம்ம கல்லு பாதையை கிராஸ் பண்ணி கடப்பாறை பாதைக்கு வந்துட்டோம். இந்த பயங்கரமான பாதையில் தான் நெக்ஸ்ட் ட்ராவல் பண்ண போகிறோம். ஓகே டேட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடப்பாறை பாதை ஏற போகிறோம். இதுக்கே போதே ஆயிடுச்சு. ஐயோ, மேலே பார்க்கறதுக்கும் பயமாக இருக்குது, இங்கேருந்து கீழே பார்க்கறதுக்கும் இன்னும் பயங்கரமாக இருக்குது. சரி, போகலாம். இந்த மலையில் நாங்கள் நினச்சதை விட ரொம்பவே கஷ்டமாயிட்டே போகுது. இந்த கடப்பாறை பாதையை மட்டும் நம்ம கீழே பார்க்காம கிராஸ் பண்ணிடணும். பிகாஸ் கீழே பார்த்தா தலைலாம் கொஞ்சம் கேராகுது. இந்த மலை ஏறுறதுலேயே இதுதான் பார்த்தீங்கன்னா கஷ்டமான பாட்டு. இந்த ஒரு கடப்பாறையை ஃபிக்ஸ் பண்ண 1 நாள் டைம் ஆகுமா. இந்த மலையில் ஓட்டையை போட்டு அதில் இந்த கடப்பாறை ஃபிக்ஸ் பண்ணி ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவாங்களாம். இவ்வளோ தூரத்துக்கு இவங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னே தெரில. இந்த மலைக்கு மேலே ஒரு பெரிய பில்டிங் அப்புறம் கோயிலாம் இருக்குல்ல டியூட்ஸ், அதை எப்படி கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டப்போ தான் ஒருத்தர் சொன்னார். முன்னாடிலாம் இங்கே வேண்டுதலுக்காக வரவங்க எல்லாருமே செங்கல் சிமெண்ட்டுன்னு சாமிக்கு காணிக்க எடுத்துகிட்டு வருவாங்களாம். இப்படி தான் இவ்வளோ பெரிய கோயில் பில்டிங்லாம் கட்டியிருக்காங்க. ஓகே டியூட்ஸ், இப்போ இந்த கஷ்டமான கடப்பாறை பாதை ஏறுறது பார்க்கலாம். ஐயோ, செப்பல் கட்டிட்டா? செப்பல் இல்லை இருக்கிறாப்புல. இறங்குறது அந்த சைடு இறந்துக்காதாங்க, ஃபஸ்ட்டு ஏறும். கையெல்லாம் ஒழுக்குது. உபயோகமாச்சு வச்சுருக்காங்க. உபயோகம் அப்படின்னா யார் இது போட்டாங்க? ஏய், தலை சுத்துதுடா.
டேய் வழுக்குதுராக்கா. நடந்து போகலாம், இன்னும் வைக்கலாம். செருப்பானா கட்டி விடுங்க, அத்தனை வரோம். சத்தம் போடு. டேய் கொஞ்ச நேரம் நின்று அப்படியே விடாத. இதுதான் பறந்துட்டே இருக்குடா. இரு பாரு, அவன் வரும்போது இந்த இதெல்லாம் இல்லையா, அவன் எப்படி வந்துருக்கான்? யாரு முன்னாடி இது வேலி எதுக்கா இவ்வளோ தூரம் கட்டி வைக்கிறாங்க? போடா. நீ தானடா சொன்ன, இப்போ வந்து எதுக்கு வரணுன்ற வந்தாச்சு. பா தெரியல. Hey. ஒரு வழியாக கடப்பரை தாண்டி வந்தாச்சு. அதை தாண்டி வந்ததும் இந்த மாதிரி ஒரு மண்டபம் இருக்கும். இதுவுமே ஃபுல்லாக பாறையில் தான் கட்டி வச்சுருக்காங்க. அங்கேருந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கேருந்து கூட கோவிலை பார்க்க ரொம்பவே லாங்காக இருக்க மாதிரி இருக்குது. சாமி இதெல்லாம் இறங்கணும், கொஞ்சம் மூக்கெல்லாம் மூடிட்டு வந்துருங்க. இங்கே தங்கின சாமி ஃபுல்லாக இங்கே தான் தள்ளி இருக்காங்க. அப்படி தாண்டி வச்சு இந்த இடம்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல ஒரு தொட்டி மாதிரி ஒன்று அந்த காலத்தில் கட்டி வச்சுருக்காங்க.
இங்கேருந்து தான் முன்னாடிலாம் தண்ணி எடுப்பாங்களாம். அதெல்லாம் தாண்டி வந்தால் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் செதுக்கி வச்சுருக்காங்க. சரி இனிமேட்டு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷமாக போனால் அகைன் கல்லு பாதை மாதிரியே ஒரு வழி வந்துச்சு. இங்கேருந்து கீழே பார்க்கறதுக்கு மேகத்துக்கு நடுவில் இருக்க மாதிரியே இருக்கு. எங்கே கையை வச்சு எப்படி ஏறுறதுன்னே தெரியல. கடைசியில் ஒரு வழியாக முட்டிலாம் போட்டு ஏற வேண்டியதாயிடுச்சு. திரும்பி ஓரமாக டேய் அங்கெல்லாம் இது இல்லை, இங்கே ரெக்கார்டாக இருந்தா மெயின். இது என்ன இது இப்போ இங்க வேற சங்கு வேற ஊதிட்டு இருக்காங்க. அது ஏதோ எனக்கு ஊதுற மாதிரியே இருக்கு. ஒரு அண்ணா கையெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணனால ஒரு வழியா ஏறியாச்சு. இங்கெல்லாம் கான்கிரீட் ஸ்டெப்ஸ் இவங்களே போட்டிருக்காங்க. பழைய ஸ்டெப்ஸ் லெஃப்ட் சைட்ல இருக்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். அதுல முன்னாடிலாம் எப்படி ஏறினாங்கன்னே தெரியல. மார்பிள் மாதிரி ஷைனிங்கா இருக்கு. கண்டிப்பா வலிக்கி விட்டுரும் போல அந்த மாதிரி தான் இருக்கு. இந்த வழியெல்லாம் தாண்டி போகும்போது இந்த மாதிரி ஒரு இடம் வரும். இங்க வியூ பாயிண்ட்லாம் அமேசிங்கா இருக்கு. ஃபுல் டே எங்கே இருந்து ரசிக்கலாம் போல அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு. இந்த ஸ்டெப்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க லேடிஸ். அந்த வழியாக தான் நம்ம ரிட்டர்ன் வரும்போது வரணும். இந்த பாதத்தை ஒரு சிலர் ராமர் பாதம்னு சொல்றாங்க, சிவன் பாதம்னு சொல்றாங்க. இதுல எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க டியூட்ஸ். இங்க நிறைய பேர் அவங்க வேண்டுதல்லாம் செய்யறாங்க. இப்போ நம்ம இந்த வழியா தான் போனோம். இங்க கொஞ்சம் சேஃப்டியா நெட்லாம் அடிச்சு வச்சிருக்காங்க. என்னதான் சூப்பராக இப்படி மெயின்டைன் பண்ணி வச்சிருந்தாலும் இங்க டாய்லெட்லாம் போய் ஒஸ்டா வச்சிருக்காங்க. இந்த போற வழி இவ்வளோ சின்னதா இருக்கனால தான் ரிட்டர்ன் வர்றதுக்கு அந்த வழி வச்சிருக்காங்க. கண்டினியூஸா கீழே இருந்து மேலே வந்தனால இந்த இடத்துல எனக்கு கால் பிடிச்சிக்கிச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் அங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு அகைன் நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போதான் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் போட்டிருக்காங்களாம். இங்கே வியூஸ்லாம் பார்க்கறதுக்கு அமேசிங்காக இருந்தாலும் இன்னொரு சைடு பயம் தாண்டவாடிட்டு இருக்கு. இவரை பாருங்க டியூட்ஸ், இந்த ரிஸ்கான இடத்துல கூட கேஜ் மேலே காலை வச்சுட்டு அசால்ட்டாக தூங்கிட்டு இருக்காரு. ஒரு வழியா நம்ம கோவில் இருக்க ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் லாஸ்ட் படிக்கட்டு. இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஏறிட்டோம்னா கோயில் வந்துடும். கார்த்திகை தீபாவளிக்கு வந்தனால இங்கே கொஞ்சம் கூட்டமாகவே இருக்கு. ஃபைனலி அந்த லாஸ்ட் படிக்கட்டும் கிராஸ் பண்ணி இந்த வியூ பாயிண்ட்டுக்கே வந்துட்டோம். ஒரு வழியா இந்த வியூவை பார்க்கறதுக்கு 4500 அடி கிராஸ் பண்ணி வந்திருக்கோம். இந்த ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே லைஃப்ல ஒரு வாட்டியாவது இங்கே வந்து பாருங்க டியூட்ஸ். இங்க எல்லாருமே நைட்டு தீபம் ஏத்துறதுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோல கோயிலுக்குள்ள என்னெல்லாம் பார்த்தோம், அப்புறம் தீபம் ஏத்துறதெல்லாம் பார்க்கலாம் டியூட்ஸ். ஓகே டியூட்ஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம பருவதமலைக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட 4500 ஃபீட்டு நம்ம ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரியலாகவே எனக்கு வந்து கால்லாம் நடுங்கிச்சு ஒரு இடத்துலலாம். அந்த மாதிரி இருந்தது. பரவாயில்ல, இந்த வந்து நீங்கள் லைஃப்பில் ஒரு வாட்டியாவது நேரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். நாங்கள் என்ன தான் வீடியோ போட்டாலும் நேரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது வேறு மாதிரி இருக்கும். ஓகே டியூட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.